இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடா எம்பியான சந்திர ஆர்யா கனடாவின் பிரதமர் பதவிக்கான ரேஸில் அதிகாரப்பூர்வமாக என்ட்ரி கொடுத்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு சபையில் உரையாற்றிய சந்திர ஆர்யா கனடா மொழியில் உரையாற்றினார். கனடா பிரதமராக இருந்தவர் ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எந்தவித ஆதாரங்களும் இன்றி இந்தியாவுக்கு எதிராக பேசியிருந்தார். இதனால் இந்தியா கனடா இடையேயான உறவில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு விரிசல் ஏற்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு, அவரது கொள்கைகள் ஆகியவற்றால் சொந்த கட்சிக்குள்ளிருந்தே அவருக்கு நெருக்கடி கிளம்பியது. அவரது அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த கூட்டணி கட்சியும் ஆதரவை வாபஸ் பெறுவதாக மிரட்டியதால் வேறு வழியின்றி தனது பதவியை ராஜினாமா செய்தார். கட்சித் தலைவர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவித்தார். புதிய பிரதமர் பதவி ஏற்கும் வரை பதவியில் நீடிக்கவுள்ளதாகவும் ட்ரூடோ கூறியுள்ளார். இதனால் கனடாவில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி அங்கு ஹாட் டாபிக்காக போய்க் கொண்டிருக்கிறது. கனடாவின் புதிய பிரதமராக வாய்ப்பு இருக்கும் நபர்களில் சில இந்திய வம்சாவளி எம்பிக்களின் பெயர்களும் அடிபடுகின்றன. இதில் கோவையை பூர்வீகமாக கொண்ட கனடா எம்பியான அனிதா ஆனந்த், மற்றொரு இந்திய வம்சாவளியான எம்பி சந்திர ஆர்யா உள்ளிட்டோரும் கட்சித் தலைவருக்கான போட்டியில் அடிபட்டது. இந்த சூழலில் பிரதமர் பதவி போட்டியில் இருந்து விலகுவதாக அனிதா ஆனந்த் அறிவித்தார். அதேவேளையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சந்திர ஆர்யா அதிகாரப்பூர்வமாக பிரதமர் ரேஸில் குதித்துள்ளார். அதாவது பிரதமர் பதவிக்கு போட்டியிட நாமினேஷன் செய்துள்ளார். இதையடுத்து அவையில் பேசிய அவர் கனடாவில் உரையாற்றினார். கர்நாடக மாநிலம் துமகூரு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சந்திர ஆர்யா. கனடாவிற்கு செல்லும் முன்பாக தர்பாத்தில் எம்பிஏ முடித்துள்ளார். சந்திர ஆர்யா காலிஸ்தான் விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவராக அறியப்படுகிறார். கனடாவில் இந்து கோவில்களில் அத்துமீறல்கள் நடைபெற்ற போது அதற்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். லிபரல் கட்சி தலைவருக்கும் பிரதமர் பதவிக்கும் போட்டியிடுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பே அறிவித்த சந்திர ஆர்யா கனடாவை இறையாண்மை மிக்க குடியரசாக மாற்றுவேன் என பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தற்போது கடினமான அரசியல் முடிவுகள் தேவை எனவும் கூறியுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவின் ஒட்டாவாவுக்கு சென்ற சந்திர ஆர்யா முதலில் இன்ஜினியராக பணிபுரிந்தார். பின்னர் கடின உழைப்பால் தொழிலதிபராக உயர்ந்தார். 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்வானார். அவர் 2019ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2022ஆம் ஆண்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் கன்னடத்தில் பேசி இந்தியர்கள் மத்தியில் பெரிதும் கவனிக்கப்பட்டார்.